அப்படின்னு. ஆனா அது தொடர்ச்சியா பேசும்போது என்ன சொல்றாரு, பாமக வந்து ஒரு ஜாதி கட்சி, அதனால வந்து நாங்க அவருக்கு அழைப்பு விடல, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க, அழைப்பு விடலை. இது வந்து உங்களோட கருத்து. அவர் கட்சி மட்டும் என்னவா? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம், இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். எம்பிசி என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும், நீர் மேலாண்மைக்காகவும், வேளாண் வளர்ச்சிக்காகவும், இலவச தரமான கல்விக்காகவும், அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும், நேர்மையான ஆட்சிக்காகவும், எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும், புகையிலை ஒழிப்புக்காகவும், கஞ்சா ஒழிப்புக்காகவும், குட்காவை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம் தான். இந்தியாவில மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ, ஒரு ஆர்ப்பாட்டமோ, ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம், அவ்வளவுதான். அதுல எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற விதம். நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அது நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறார். எங்க ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து, திமுக, அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினால தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும், இந்திய அளவிலே 90,000 மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்க செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்க குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்க உடைச்சிருக்கிறோம். அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு. இன்னைக்கு யார வேணா கேளுங்க, தமிழ்நாட்டுல மது ஒழிப்பா, அது பாட்டாளி மக்கள் கட்சிப்பா. அந்த நேரத்துல நான் அமைச்சரா இருந்த நேரத்துல தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷனல் ஆல்கஹால் பாலிசி. நான் அமைச்சரா வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில அக்டோபர் 2ஆம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்ப அமைச்சரா இருந்த நேரத்துல கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 நாடுகள் வந்து அது ஆதரவு கொடுத்தாங்க. அதுல அதன் பிறகு அது விலக்கி வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு சாராயம், மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதாவது நீங்க மாநாடு நடத்திக்கங்க, நடத்தல அதை பத்தி எங்களுக்கு இல்ல, நடத்திட்டு போங்க. அதனால மற்ற கட்சிகளை பத்தி, குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, அவங்கதான் மது விலக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டுல பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்க போய் உங்க அண்ணங்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க.
இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக மனநல நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் பேச வைங்க. இல்ல நாங்க இவங்களை கூப்பிடுறோம் அவங்கள கூப்பிடுறோம், விளம்பரப்படுத்தாதீங்க. இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது, அதோட சீரியஸ் பிரச்சனை இது. இது மது பிரச்சனை, இது ஒழிக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்க கிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்க கிட்ட வந்திருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மது அருந்துகின்ற 2 பெரிய சமுதாயம். ஒன்று வன்னியர் சமுதாயம், 2வது பட்டியலின சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 40 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த 2 சமுதாயம் மதுவுல அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற 2 பெரிய சமுதாயங்கள். சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த 2 பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும், அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்கு. அப்படி எங்க கிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்க கிட்ட வந்திருக்கணும். ஆனா இதுல நாங்க எதை மாநாடு நடத்தணும், நான் அவங்களை கூப்பிடுறவங்க யார் வேணா கூப்பிட்டுட்டு போங்க, எங்களை இழிவுபடுத்தாது. டெய்லி தமிழ்நாடு அரசியல்ல சர்ச்சைகள் நடந்துட்டே இருக்கு. நேற்று கூட அந்த நிர்மலா சீதாராமன் பேசினதுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் அவர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அடுத்து திருமாவளவனும் நேற்று ஒரு திருச்ச போட்டு அழிச்சிருக்காரு. அரசியலில் அதிகாரம், ஆட்சியில் அதிகாரம், அதெல்லாம் நேற்றே ரொம்ப சர்ச்சைகள், இப்படி 2-3 சர்ச்சைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல. இது எந்த உங்களுக்கு நல்லது தானே, பாமகவும் ஊடக நண்பர்கள் நல்லது தானே, விவாதம் நடக்குது. சர்ச்சையை ஏற்படுத்துறாங்களா? இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நல்ல எண்ணத்துலதான் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் வந்து மக்களுடைய பிரச்சனைகள், தொழிலதிபர்களுடைய பிரச்சனைகள், தொழில் முனைவோர்களுடைய பிரச்சனை என்னன்னு கண்டறியதான் வந்தாங்க. அதுல ஏதோ கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்திருந்தது. அதன் பிறகு வந்த பிரச்சனைகள்லாம் அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்தது நீங்க சொல்றது திருமாவளவன் வந்து ஒரு வீடியோ போட்டாரு, பதிவு போட்டார்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவா தான் நான் பாக்குறேன். சரிதான். ஏன் ஆட்சி அதிகாரத்துல கேட்க கூடாது? அது என்ன தப்பு? அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்க அரசியல் கட்சி எல்லாம் தொடங்கல. திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது வந்து திமுக ஆட்சிக்கு வரணும், திமுக முதலமைச்சர் ஆக்கணும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும்னா வரல. அவரு ஆட்சிக்கு வரணும், அவங்க கட்சியினுடைய கொள்கைகளை அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க. அந்த வகையில தான் அவர் போட்ட பதிவு எல்லாம் சரியான பதிவு. அது நீக்கினதுதான் சரியில்லை. ஏதோ திமுக கோவப்படுவாங்களா, அப்படி கோச்சிப்பாங்களா, என்னது எல்லாம். அதனால இது எல்லாமே ஆட்சியில அதிகாரம் வேணும். ஏன்னா நாம் பார்த்துட்டோம், 67 ஆண்டுகள் 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் நிலை மிக பாவமா இருக்கு, மோசமா இருக்குது. முதலீடு குறைஞ்சிருக்குது. 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு பட்டியல்ல இருந்து நாங்க பட்டியல்ல இல்ல தமிழ்நாடு. இப்போ கேரளா வந்து கிட்டத்தட்ட 27வது இடத்துல இருந்து இன்னைக்கு கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து 4வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு கிட்ட இன்னொரு பட்டியல்ல இல்லவே இல்லை. இந்த நிலையில லஞ்சம், ஊழல் ஊழல் ஊழல், எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், கொலை நடக்குது தினம். அது காரணம் இந்த மது, இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும் அது நடந்துட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில அதிக பருவால் எடுக்கிறதோ திட்டுறதோ, அந்த ஜாதி பெயர் பிரச்சனை நிறைய இருக்குது. அதெல்லாம் நிச்சயமாக இதுல முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். மத்திய அரசோட கூட்டணியில இருக்கீங்க, நாடு முழுவதும் மது ஒழிப்புன்ற திட்டங்கள் அவங்களுக்கு கோரிக்கை வைப்பீங்க? நிச்சயமா வைப்போம், தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். நாடாளுமன்றத்துல பல முறை நாங்க பேசி இருக்கிறோம். குஜராத்ல நடந்தது இந்தியாவில கொண்டு வாங்க. அதே நேரத்துல அரசியல் சாசனத்துல ஆர்டிகல் 47 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலமும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் டோட்டல் ஆல்கஹால் அபாலிஷன் ஆல்கஹால் பாலிசின்னு இருக்கு அதுல. ஆனாலும் அந்த மது என்பது மாநில பட்டியலில் இருக்கு. மாநில அரசு செய்யணும், மாநில பட்டியல் தான் இருக்கு, மாநில அரசு செய்யணும். அது
அதனால இதையெல்லாம் நிச்சயமாக எல்லா மாநிலங்கள்லயும் செய்யணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் படிப்படியா கொண்டு வாங்க. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல மூடுறதுக்கு வந்து பிராக்டிக்கலி யதார்த்தமா பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்ப மது நோயாளிகள் இருக்கிறாங்க, தீவிர மது நோயாளிகள், அவங்க 10% இருக்கிறாங்க. இப்போ 100 பேர் குடிக்கிறாங்கன்னா அதுல 10 பேர் வந்து தீவிர மது நோயாளிகள். மீதி 90 பேர் வந்து ஏதோ அப்பப்போ வந்து ஹேபிச்சுவல் ட்ரிங்கர் கிடையாது, அவங்க ஒகேஷனல் ட்ரிங்கர் தான். இந்த 10 பேருக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இந்த டிசிஷன்லாம் எடுக்கணும். உயர்நீதிமன்றமே அந்த மாதிரி மறுவாழ்வு மையம் வைக்கணும்னு சொல்லி இது நாங்க 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பெரிய அப்படியே திட்டம் போட்டு கண்டுபிடிக்கிறது பெருசா ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு திட்டங்கள் இருக்குது, யோசனைகள் இருக்கு, ஆலோசனை எல்லாம் இருக்குது. அதுல அதை செய்யணும். மாநில அரசுகளுக்கு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மதுபான ஆலைகள் இப்ப ஆளுங்கட்சியா இருக்க திமுகவோட கூட்டணி இருக்காரு திருமாவளவன். ஆனா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. இது மாநாடு நடத்துற மூலியமா வந்து தமிழகத்துல மது ஒழிப்பு நம்பிக்கை இல்லை. உங்களோட கருத்து? இல்ல, இப்ப அவரு என்னன்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாவுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு 45 ஆண்டு காலம் எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க எத்தனையோ மாநாடுகள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு, பெண்களை வச்சு நடத்திட்டு. இது இல்லாம போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் கிடையாது. சொல்லியிருக்கல, 15,000 எங்க கட்சி பெண்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. எங்க கட்சி பொருளாளர் வந்து திலகபாமா வந்து மது கடையை உடைச்சி கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அதனால எங்க கட்சியில் வரலாறு இருக்குது. அதனால இது மோசமான ஒரு பிரச்சனை. அது இப்ப கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய சாவுல கிட்ட 67 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுல 62 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். இது இது அரசியலோ இதெல்லாம் எந்த நோக்கம் பார்க்க வேண்டாம். இது ஒரு மோசமான முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை. இது அத்தனை கட்சிகளும் சேரணும். இதுல வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசு மதுவை விற்கல, மதுவை திணிக்கிறாங்க. விற்கிறது வேற, திணிக்கிறது வேற. ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு 44,000 கோடி தான், அடுத்த ஆண்டு 50,000 கோடி வரணும்னு. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, அடுத்த ஆண்டு 50,000 கோடி வரல, 49,000 கோடி தான் வந்தது. அது ஒரு வருத்தமா அதுல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, 50,000 55,000 எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதை விட ஒரு கேடுகட்ட டார்கெட் என்ன இருக்கு? சரி, நான் திருமாவளவன் அவர் முன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மது ஒழிக்கணும்னு சொல்றீங்க, எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் அவருக்கு பிரச்சாரம் பண்ணீங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? டிஆர் பாலுக்கு ஏன் போய் நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? ஜெகத் ரகசியன் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? ஏன் அவங்களாம் மது ஆலை உரிமையாளர்கள் தானே, முதலாளிகள் தானே? அதே மாதிரி டிஆர் பாலு மகன் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சரா இருக்கிறார். அந்த குடும்பம் இன்னைக்கு மது ஆலைகள் வைத்திருக்கின்றது. அவங்க ஆலைகள் தமிழ்நாட்டின் டாஸ்மார்க்ல 20 விழுக்காடு சப்ளை பண்றாங்க சாராயம். ஜெகத் ரகசியன் 20% சப்ளை பண்றார். ஆக திமுக எம்பி 2 பேரு டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்போ நன்றி.